வணக்கம் தோழர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மை சினிமா டாக்ஸ். என் பேர் விஜய். இன்றைக்கி நம்ம அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட ஒரு கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன கதைனா, நம்ம டூமோட ஃப்ளாஷ்பேக் கதை. அவர் எப்படி இங்கே வந்தார், அவர் எப்படி வளர்ந்தார், எப்படி வில்லனாக மாறுறாரு அப்படிங்கிறத பற்றி முழுசாக இதில் பார்க்க போகிறோம். இது 99% படத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நிறைய இன்சைடர்ஸ் சொல்லியிருக்காங்க. வாங்க இப்போ என்ன கதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இப்போது நம்ம லத்வேரியா அரியணையோட வாரிசோட மகன் தான் இந்த டூம். அப்படி இருக்கிற இவர் பிறக்கும்போதே ஒரு அரியணையோட வாரிசாக தான் பிறக்கிறாரு. அப்படி இருக்கிறவர் ஒரு ராஜ்யத்தையே கட்டி ஆழ்ந்து கொண்டிருந்த ஒரு குடும்பத்தில் இருந்தவர் எதனால் வில்லனாக மாறுறாரு? அதுக்கு காரணம், அங்கே மன்னராட்சிகள் அதிகமாக ஆனதுனால நிறைய கலவரங்கள், பயங்கரவாத தாக்குதல்கள் நடக்குது. அப்படி நடக்கும்போது அவங்களோட தாத்தா, அதாவது விக்டர் வாண்டூமோட தாத்தா பொது வழியில் கொல்லப்படுறாரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா உயிருக்கு ஆபத்தான நிலையில் இறந்தும் போயிடுறாரு. பிறகு டூமும் அவங்க அம்மாவும் அமெரிக்காவுக்கு தப்பிச்சு வந்து இங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க அமெரிக்காவில். அப்படி இருக்கும்போது 2012 நம்ம அவெஞ்சர்ஸ் 1 நடந்துச்சு பார்த்தீங்களா? லோக்கி நம்மளை பூமியில் வந்து அழிக்க வருவார். அந்த நேரத்தில் டூமெல்லாம் அந்த சம்பவத்தை பார்த்துட்டு தான் இருக்கார். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அயன்மேனை மட்டும் ரொம்ப கூர்மையாக கவனித்து அவரால் இன்ஸ்பயர் ஆகப்படுறாரு. ஏன்னா அவர் கடைசியில் அந்த ஏவுகணையை கொண்டு போய் அந்த ஹோலில் விடுறாரு பார்த்தீங்களா? அதை இவரை பார்த்து, அயன்மேனை பார்த்து ரொம்ப ஈர்க்கப்படுறாரு, இன்ஸ்பயர் ஆகிறாரு. அப்படி இருக்கும்போது இவரும் எம்ஐடிக்கு படிக்க போய் தனக்கான ஒரு சூட்டை ரெடி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. தனக்கான ஒரு சூட்டை ரெடி பண்ணி நம்மளும் எதிர்காலத்தில் மக்களுக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அவரும் வளர்த்துக்கிறாரு. அப்படி வளர்த்துட்டு இருக்கும்போது லேபில் அவருடைய சூட்டை டெஸ்ட் பண்ணும்போது தெரியாத விதமாக ரிப்ளஸர் மூலமாக தீக்காயம் ஏற்பட்டு முகத்தில் ஒரு அழியாத வடுவாக மாறிடுது. அதுக்கப்புறம் அவெஞ்சர்ஸ் ஏஜ் ஆஃப் அல்ட்ரானில் சக்கோவியா ஒரு நாடே அழிஞ்சு போகிறத நம்ம டூம் கண்ணால் பார்க்குறாரு. அதை பார்த்து அவெஞ்சர்ஸ் மேலே இருந்த நம்பிக்கை கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. நம்ம கவர்மெண்ட் சக்கோவியா ஒப்பந்தம் அப்படிங்கிற ஒன்று கொண்டு வந்து நம்ம ஹீரோஸ் எல்லாம் அதுக்குள்ளே இணைச்சி ஒன்றுபட்டு செயல்படணும் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுக்கும்போது நம்ம டாக்டர் டூம் இருந்துட்டு அதை கொஞ்சம் சந்தோஷமாக கவனிக்கிறாரு. இனிமேல் எந்த பாதிப்பும் யாருக்கும் ஆகாது அப்படிங்கிற நம்பிக்கையை டூமுக்கு கொடுத்துருக்கு அந்த ஒப்பந்தம். அப்படி இருக்கும்போது அவரோட சூட்டை முழுமையாக தயாரிக்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு, ஆராய்ச்சி செய்துட்டு தான் இருக்கார். அப்படி சூட்டை செஞ்சுட்டு இருக்கும்போது நிறையா காலமாகி அவர் செஞ்சும் முடிக்கிறார். அப்போ தான் கரெக்டாக அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் அப்படிங்கிற அந்த போர் நடக்குது. அப்படி நடக்கும்போது நம்ம தானோஸ் சொடக்கு போட்டு நம்ம உலகத்தில் இருக்கிற பாதி பேர் அழிச்சிடுவார். அப்படி அழித்ததுக்கப்புறம் டாக்டர் வாண்டூமுக்கு அவெஞ்சர்ஸ் மேலே இருந்த நம்பிக்கை முழுசாகவே போயிடுச்சு. அப்போது இதுக்கப்புறம் நம்ம எப்படியே இருக்கக்கூடாது, சூட்டை வச்சு இந்த உலகத்தையே ஆள முடியும், யாரும் நம்மளை வந்து தடுக்க முடியாது, எல்லா கெட்டவங்களையும் அழிச்சிடணும், காப்பாற்ற முடியும் எல்லாத்தையும் அப்படிங்கிற ஒரு நினைப்பை வச்சு ரொம்ப வெறித்தனமாக முயற்சி பண்ணி எல்லாம் ரெடி பண்ணுறாரு. அதுக்கப்புறம் எண்டு கேமில் நம்ம அயன்மேன் சேர்த்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் நம்ம காப்பாற்றுறதுக்கு ஒருத்தரும் வரமாட்டாங்களா அப்படின்னு ஒரு நிலைமை ஆகுது. அயன்மேன் சேர்த்தது டூமுக்கு ஒரு நீங்காத ஒரு வழியாக மாறி போயிடுது. அதுக்கப்புறம் இவர் அடுத்த அயன்மேனை நான் தான் இருப்பேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எப்படியாவது தன்னோட சக்தியை அதிகப்படுத்திக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம டோனி ஸ்டார்க் கண்டுபிடிச்ச அந்த டைம் ட்ராவல் டிவைஸை வச்சு எதிர்காலத்துக்கு, அதாவது ரொம்ப காலத்துக்கு முன்னோக்கி போய் அவருக்கான தேவையான சக்தியெல்லாம் எடுத்துக்கிட்டு நிறைய தொழில்நுட்பங்கள், நிறைய அறிவியல் எல்லாத்தையும் கலந்த ஒரு டெக்னாலஜியை அவர் அட்வான்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் யாரும் நம்மளை எதுவும் பண்ணக்கூடாது, இது மாதிரி அடுத்து ஒரு சம்பவம் வந்துச்சுன்னா நம்ம உலகத்தை காப்பாற்ற நம்ம ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் அவர் செய்கிறார். அதில் அவர் காலப்பயணத்துக்கு தான் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறாரு. ஏன்னா ஒன்று நடந்தால் அதை கண்டிப்பாக மாற்றுறதுக்கான சக்தியை அந்த காலப்பயணம் கொடுக்குங்கிற நம்பிக்கை அவருக்குள்ளே வருது. அதுக்கப்புறம் அதை போய் இது பண்ணி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் போகக்கூடிய அளவுக்கு தான் அவருக்கு சக்திகளை பெருக்க முடிஞ்சே தவிர அவரால் அதுக்கு மேலே அவர் சக்தியை பெருக்க முடியல. அதனால் இன்னும் நிறைய ஆராய்ச்சி செஞ்சு அவர் ஒரு கட்டத்தில் குவாண்டம் லைனில் அடைகிறாரு. அந்த குவாண்டம் லைனில் அடையும் போது ஒரு கேங் இருக்கிற இடத்துக்கு டூம் போய் அடைஞ்சிடறாரு. அந்த கேங்கை இவன் சந்திக்கிறாரு. டூமும் கேங்கும் பார்த்து அவருக்குள்ளே சண்டை வந்து டூமை கொண்டு வர்றாரு. தாகிறதுக்கு முன்னாடி கேங் கவுன்சில் எங்கே நடக்கிறதுங்கிறத டூம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. தெரிஞ்சதுக்கப்புறம் கேங் கவுன்சில் நடக்கிற இடத்துக்கு டூம் தனியாக போகிறார். தன்னுடைய சூட்டோட தனியாக போகிறார். போய் அந்த இடத்துல கேங் கவுன்சில் இருக்கிற இடத்துல இறங்கின உடனே அங்கே இருக்கிற எல்லாத்தையும் சும்மா டப்புன்னு போட்டு தள்ளித்து எல்லாருடைய சக்திகளையும் அவங்களுடைய டெக்னாலஜியும் தனக்கு சொந்தமாகிக்கிறாரு. இதுக்கப்புறம் பல உலகத்துக்கு போய் தன்னோட சக்தியை வச்சு நிறைய பேரை காப்பாற்ற முடியும் அப்படின்னு நிலைமைக்கு போய் காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அவருடைய சக்தியை அவர் ஆக்கிரமித்து அவரை ஒரு பியூர் வில்லனாகவே மாற்றிடுவாங்க. அதாவது ஒரு சர்வாதிகாரம். ஏற்கனவே அவர் மன்னராட்சியிலேருந்து தான் வந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது மற்றவங்களை ஆளணுங்கிற எண்ணம் அவர் மனதில் ஆழமாக பதிஞ்சு போயிடுது.
அதுக்கப்புறம் எல்லா உலகத்துக்கும் போய் அங்கே இருக்கிற எல்லாத்தையும் அடிமையாக்கி தனக்கு கீழே தான் எல்லோரும் இருக்கணும், தன்னை எதுக்கும் யாரும் கூடாது, இந்த பிரபஞ்சம் முழுக்க நம்ம மட்டும்தான் இருக்கணும், வேறு எதிரிகளே இருக்கக்கூடாது, யாரும் எதிர்க்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறார். அதாவது நான் சொல்கிறத கேட்டால் நீ நல்லா வாழலாம், என்னை எதிர்த்தா நான் நல்லா வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமையை உருவாக்குறாரு. எதிரிகளே இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது, தான் மட்டும்தான் இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையை அவர் கட்டுப்படுத்துகிறார். ஆனால் அது வந்து கட்டுப்பாடுங்கிற பேரில் அடிமைத்தனம் செய்கிறது தான் அவருடைய ஆட்சியாக போயிடுது. அதுக்கப்புறம் அவரோட அடையாளத்தை நிறுவுறதுக்கு ஏதாவது ஒரு பெயர் இருக்கணுன்றதுக்காக நம்ம முகத்தை ஒரு அடையாளமாக வைக்க முடியல, ஒரு மாஸ்கையும் அவரோட அடையாளமாக வைக்க முடியல. அவருக்கு பிடிச்ச இன்ஸ்பயரான ஒரே ஒரு முகம் தான் அது டோனி ஸ்டார்க்கோட முகம் தான். இப்போது அந்த டோனி ஸ்டார்க் முகத்தை தன்னோட முகமாக மாற்றுறதுக்கு அவர் போராடி நம்ம ஃப்ராங்க்லி ரிச்சர்ஸை வந்து அடைகிறாரு. இப்படி அடைஞ்சு இப்பயும் அவர் நல்லவராக தான் காமிப்பாங்க நம்ம படத்தில். நல்லவராக காமிச்சு அதுக்கப்புறம் தான் ஒரு கட்டத்துக்கு மேலே அவருடைய உண்மையான ரூபத்தை காமிக்க போகிறாங்க. நம்ம அது வரைக்கும் அது டோனி ஸ்டார்க்குங்கிறவர் தான் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அவர் டோனி ஸ்டார்க்கில் டாக்டர் வேன் டூம், அவருடைய முகம் வேறு, டோனி ஸ்டார்க்கோட முகத்தை இவர் எடுத்து வச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் தான் வேலையை ஆரம்பிக்க போகிறாரு. டோனி ஸ்டார்க்கை எதுக்காக நம்ம ஆடிஜாவை எதுக்காக கேஸ் பண்ணாங்கன்னா இதுக்காக தான். ஏன்னா விக்டர் வான் டூம் அவருடைய முகம் வேறு, டோனி ஸ்டார்க்கோட முகமாக மாற்றிக்கிட்டாரு விக்டர் வான் டூம். அதனால தான் இந்த இதில் வில்லனாக நம்ம ஆடிஜாவை இறக்கியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நல்லா இருக்குது. ஆனால் உண்மையாக நடந்துச்சுன்னா, இந்த கதை உண்மையாக நடந்துச்சுன்னா எத்தனை பேர் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க, எத்தனை பேர் நல்லா இருக்கான்னு நினைக்கிறீங்க, அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.